மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க. எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள பிடிச்சி போட்டுலாம் சொல்றாங்க தெரியலையா. ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க. ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க. அதை ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும், நாங்க பரம்பரையா டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க. இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைங்கய்யா. ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்கய்யா, தலைவிரிச்சு ஆடுது. வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காம வாங்க முடியலைங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா, வருவாய்த்துறை, அதை நம்பிதாயா எங்க வாழ்க்கை. எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும். விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம். இவங்களோட எங்க வாழ்க்கை எங்களுடைய எல்லா ஜோலியும் முடிஞ்சிடும் வச்சுங்களேன். நீங்க வந்து நான் இவங்க எதுக்கு எடுத்தாலும் வருவாய் நாங்க அங்கதான் போய் நின்னாகணும். ஒரு லேண்ட் டிரான்ஸ்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 2021 இருந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சுங்க. ஆனா ஆகலைங்க. 2022 ஜனவரியில ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது ஆகல. இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு. ஊர்ல ரொம்ப ஓப்பனாவே எங்க விஓ போன போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல, அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தார ப்ரூஃப் எடுத்து போய் நேரா பாருங்க. ஐயா, நேரா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த டிஜிட்டல் சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்திலையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு. உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு, டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரு நாள் உங்களுக்கே தெரிஞ்சிட போதுங்களா. எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொலைச்சிட்டு போறோம். நீங்க தான் எங்களை கேட்கறதுக்கு நாங்க நாதிட்டு கிடக்கிறோம்ல. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியலீங்களா. ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க. எங்களுக்கு 2000, 4000, 5000ங்கிறது அவர் ரொம்ப சாதாரணமா 2000, 5000, 10,000 பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு 10,000 வாங்குறாங்க. ஐயா, 10,000ங்கிறது எங்களோட 3 மாசம் செலவுங்க. எங்களுடைய 3 மாசம் செலவுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. தெரியல, இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம், இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல. ஆனா இதை நான் சந்திச்சேன். எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இது ஆமா இவன் ஏதாவது அலிகேஷன் வைக்கிறனா அப்படின்னா இல்ல யார் மாதிரியா குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்ல. ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு. இது என்னுடைய வலி வேதனை. இது என்னுடைய வழி இல்ல, பொதுமக்களுடைய வலி வேதனை. ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து, விஓ ஆபீஸ்ல இருந்து, ஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கண் கலங்கி வெளியில வர்றதை பார்க்க முடியுது. ஒரு காசு கேட்கறாங்க, கொடுக்குறோம். ஒரு அம்மாவுக்கு காசு கேட்கறாங்க. அந்த அம்மா மீட்டிங் எங்கேயோ போயிட்டாங்க கடலூருக்கு. காசை வேற ஒருத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கிறாங்க. அவங்க பேரு HDD, ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் ஏதோ சொல்றாங்க.